2031 வரக்கூடிய அந்த தேர்தல் அது நாம் தமிழரை மையப்படுத்திய தேர்தலாக இருக்கும். ஒண்ணு நாம் தமிழர் பங்கு பெற்ற ஆட்சி அமையும், அல்லது நாம் தமிழர் லீட் பண்ணக்கூடிய ஆட்சி அமையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொன்னோம். அது அந்த ப்ராஃபஸி இன்றைக்கு வரைக்குமே இட் ஸ்டாண்ட்ஸ். ஏங்க நீங்க தாவிக அரசு நல்லபடியா நடக்கும்னா இந்த வருஷம் கடனை வாங்குறாங்க, அடுத்த வருஷம் கடனை குறைப்பாங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒரு பக்கம் தாவிகாவை சப்போர்ட் பண்றது மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் தாவிகாவை விமர்சிக்கிறது மாதிரி இருக்கு. இந்த இரட்டை நிலை அது விஜய் என்ன அணுகுமுறையை பின்பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இந்த தேர்தல்ல ஜெயிச்சாரோ ஏறத்தாழ அதே மாதிரியான அந்த டார்கெட் குரூப்ஸ இவருமே டார்கெட் பண்றாரு. பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்திற்கு அவருடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்க, அதுல அரசியல்னு மேலோட்டமா எதுவுமே கிடையாது. ஆனா அதுதான் அரசியலே. இவர் 50 லட்சத்தை எட்டுன உடனே அவர் அரசியல் கட்சியாக போறாரு. அங்கதான் பிரச்சனை வரும், அங்கதான் செக் மேட் வரும். என்ன ஆகும்? இதுவரைக்கும் ரீல்ஸ் போட்டு ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாமே ஓகேயா இருந்துச்சு, மூவ்மெண்டா இருக்கும்போது வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு கட்சி இல்லாத சார்பு இல்லாம நம்ம வந்து கொண்டாட முடிஞ்சுச்சு. இப்ப கட்சின்னு போயிடுச்சு, வி த லீடர்ஸ் இஸ் நோ மோர் அ மூவ்மெண்ட். அது வந்து கட்சியா ஆகுது அப்படின்னா இந்த இயக்கத்துல ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லாருமே கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆயிடுவாங்களா? அண்ணாமலை விஜய் கூட சேர்ந்து அவருடைய விஜயனுடைய தலைமையில் இவர் அணி சேர்ந்து கூட்டணி அமைக்கிற பட்சத்துல அவர் வந்து தப்பிக்கலாம் அரசியல்ல. அப்படி இல்லைன்னா பெருந்தோல்விதான் அவர் போறார். வந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கறத அவரு சொல்றாரு. அது அவருக்கான ஆட்சி மாற்றமா இல்ல வேற ஆட்சி மாற்றங்களா வருமா? நீங்க வந்து 2031 சீமானுக்கானது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப இவருமே வந்து 2031 ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. 2031 ஆட்சி மாற்றம் வரும். அது ஒவ்வொரு தேர்தலையுமே ஆட்சி மாற்றம் வந்துட்டு தானே இருக்கு. ஒவ்வொரு பொது தேர்தலையுமே ஆட்சி மாற்றம் வருது. அது ஏற்கனவே இந்த ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை திரும்ப வந்தாலுமே அது நடத்தக்கூடிய ஆட்சி வந்து வேற ஒரு ஆட்சி தான். அதனால ஆட்சி மாற்றம்ன்றது வரும். நம்ம சொன்னது அந்த 2031 முன்னாடி சொன்ன அதுல இப்பவுமே எனக்கு அந்த உறுதியாகத்தான் இருக்கு. 2031 வரக்கூடிய அந்த தேர்தல் அது நாம் தமிழரை மையப்படுத்திய தேர்தலாக இருக்கும். ஒண்ணு நாம் தமிழர் பங்கு பெற்ற ஆட்சி அமையும், அல்லது நாம் தமிழர் லீட் பண்ணக்கூடிய ஆட்சி அமையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொன்னோம். அந்த ப்ராஃபஸி இன்றைக்கு வரைக்குமே இட் ஸ்டாண்ட்ஸ். அதுல மாற்றங்கள் வரும் அப்படின்னா அது பின்னாடி எப்படின்றது நம்ம சூழல் தெரியல. ஆனா இன்றைக்கு வரைக்குமே அதுல அந்த நம்ம அந்த முன் அறிவிப்பு செய்தோம் இல்லையா, அதுல உறுதியாகத்தான் இருக்கிறோம். இப்போ அண்ணாமலை சொல்ற ஆட்சி மாற்றம் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசை பற்றி என்ன மாதிரியான கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அவருடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாருன்றத நம்ம பார்க்கணும். இப்ப அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி விஜயினுடைய ஆட்சிய ஒரு அதாவது 2 விதமா அணுகிறாரு. அதாவது ஒரு பக்கம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க இருந்து அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க, முதல் தலைமுறையில வந்தவங்க, அவங்கள நம்ம ஆதரிக்கணும், கை கொடுத்து தூக்கி விடணும், அமுக்க கூடாது அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு 6 மாசம் 1 வருஷம் நம்ம டைம் கொடுக்கணும், அவங்களை ப்ரூவ் பண்றதுக்கு, அவங்க செயல்படுறதுக்கு போதுமான ஒரு ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அந்த சைடு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாவேக ஆட்சியில தொடர்ந்து கடன் மேல கடனை வாங்கிக்கிட்டு போக போறாங்க. இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி முடியும் போது 15 லட்சம் கோடியில வந்து கடன் நிக்க போகுது அப்படின்றத சொல்றாரு. அடுத்து கல்வி, உயர்கல்வியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கீழே வந்திருக்கிறோம். 50 விழுக்காட்டுல இருந்து என்ரோல்மெண்ட் அது 50ல இருந்து இப்ப 46 ஆயிருக்குது அப்படின்றாரு. அப்புறம் பள்ளிக்கல்வியை பொறுத்த மட்டும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்களுடைய
குறைஞ்சு இருக்குது அப்படின்றாரு. ஆனா அது தனியார் பள்ளிகள்ல எண்ணிக்கை கூடி இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லல. தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்குன்றது சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னாக்க அந்த கூட்டத்திலேயே முன் வரிசையில உட்கார்ந்து பல பேர் அப்செட் ஆயிடுவாங்க. இந்த பொள்ளாச்சி கூட்டத்திலேயே, ஏன்னா பல பேர் கல்வி நிறுவனங்களோட சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க, தனியார் அப்படி. ஓகே, அதனால அவரு அரசு இத சொல்றாரு. அப்புறம் சுகத்தை பற்றி, உடல் நலத்தை பற்றி, சுகாதாரத்தை பற்றி சொல்றாரு. அதுல அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது, அப்புறம் மருத்துவத்திற்கு இந்திய அளவுல எவ்வளவு தனியார் மருத்துவத்திற்கு செலவு பண்றோம், தமிழ்நாட்டுல எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப இது எல்லாத்தையுமே சொல்லி இது எல்லாத்தையுமே மாற்றணும், இது எல்லாத்திலையுமே ஒரு 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 இதை கொண்டு வரணும், மறுமலர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ இது தாவேகா அரசின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் இல்லையா? அப்படித்தானே எடுத்துக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு தாவேகா அரசு இப்போ இந்த வருஷம் 85 லட்சம் கடனை வாங்க 85,000 கோடி கடனை வாங்க போகுது அப்படின்றாரு. அது அப்படியே ஒவ்வொரு வருஷமே கூடிக்கிட்டே போகும் தான் சொல்றாரு. ஏங்க, நீங்க தாவேகா அரசு நல்லபடியா நடக்கும்னா இந்த வருஷம் கடனை வாங்குறாங்க, அடுத்த வருஷம் கடனை குறைப்பாங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அடுத்த வருஷமும் 80,000 கோடி வரும் அப்படின்றாரு. அப்புறம் முடியும் போது நான் 15 லட்சம் கோடியில நிக்கும்ன்றாரு. உண்மையிலே இந்த தாவேகா அரசு நீங்க நம்புறீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அவங்களை கை தூக்கி விடுறீங்க, அவங்களுக்கு அடிமட்டத்துல இருந்து வந்தவங்களை சப்போர்ட் பண்றீங்க. நீங்க உங்களுடைய ஆளுமை திறனையும் அந்த அரசியல் அனுபவத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தி, எப்படி இந்த போதை சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு அறிக்கை மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையோ, அதே மாதிரி நீங்க கொடுத்து அவங்களை வழி நடத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கடனை குறைக்கிறதுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? அது செய்ய மாட்டாராம். அந்த ஆஸ்பெக்ட் இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கிறாரு. அப்ப அப்புறம் சிஎம் சார் அப்படின்னு அந்த இதையும் சொல்றாரு. அப்ப இத பார்க்கும்போது ஒரு பக்கம் தாவேகாவை சப்போர்ட் பண்றது மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் தாவேகாவை விமர்சிக்கிறது மாதிரி இருக்கு. இந்த இரட்டை நிலை, அது ஒரு நின்னுக்கிறாப்ல. விமர்சனமும் கடுமையா நேரடியா விமர்சிக்கல, நான் நேரடியா விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறைமுகமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவை மட்டுப்படுத்திடுறாரு ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த 19 லட்சம் தான் வீத லீடர்ஸ்ல என்ரோல் ஆயிருக்கிறாங்க. 50 லட்சம் குறைஞ்சபட்சம் எட்டணும்னா இன்னும் ஒரு 31 லட்சம் பேர் வர வேண்டியது இருக்கு. அந்த 31 லட்சம் பேருமே அவரு அந்த ஜென் ஜியை டார்கெட் பண்றாரு. ஜென் ஜி, அப்புறம் அந்த பெண்கள், அதையுமே சொல்றாரு 17% தான் இருக்கு, அது பெருமையா சொல்றாரு. அப்புறம் என்ன 50% வரைக்கும் அது வரணும் அப்படின்றாரு. அப்போ அந்த பெண்களை டார்கெட் பண்றாரு. அதனாலேயே அந்த பெண்களுக்கான மாதத்தையும் அறிவிக்கிறாரு. அப்புறம் ஜென் ஆல்பாவை டார்கெட் பண்றாரு, குழந்தைகளுக்கு, அதுக்கும் அந்த ஒரு மாதத்தை சொல்றாரு. அதாவது விஜய் என்ன அணுகுமுறையை பின்பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இந்த தேர்தலில் ஜெயிச்சாரோ, ஏறத்தாழ அதே மாதிரியான அந்த டார்கெட் குரூப்ஸ இவருமே டார்கெட் பண்றாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, அரசியல்னு கொண்டு வராம இயக்கம்னு கொண்டு வர்றாரு. நாங்க மரம் நட போறோம்ப்பா, நம்ம இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக இதை பண்ண போறோம், அந்த போதையை ஒழிக்கிறதுக்காக பாரு, நம்ம ஸ்டைல அழகா நம்மளுமே பேண்ட் எல்லாம் போட்டுட்டு நாங்க ஃபைட் பண்ணுவோம், பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படி அந்த மாதிரி கொண்டு வர்றாப்ல. மரம் நடுறதுன்னா ஒரு ஜாலியான எக்ஸசைஸ் தான். 50 லட்சம் மரங்களை நட்டுட்டு தண்ணி யார் ஊத்த போறா என்ன ஆகுறா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு இருக்கு, பெரும் செலவு இருக்கு, பல 1000 கோடிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும் என்ன வரும்ன்றதெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. ஓகே, அவர் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இதெல்லாமே வைவ் பண்றதுக்கான, ரீல்ஸ் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி அந்த பசங்களை இங்க கொண்டு வரணும், வீத லீடர்ல என்ரோல் பண்ண வைக்கணும். அதாவது கட்சியாக விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க, விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க, விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட்டவங்க, ஓகே, இவங்கள டார்கெட் பண்ணி இப்போ இந்த மாதிரியான பொது வேலைகள்ல அதுதானே அவரு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்திற்கு அவருடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்க, அதுல அரசியல்னு மேலோட்டம் எதுவுமே கிடையாது, ஆனா அதுதான் அரசியலே. அப்ப இந்த பசங்களை ஜென் சியை கொண்டு இதுல சேர்க்கிறது.
அப்போ என்ன அதாவது இந்த மரம் நடுறதுலயும் மட்டம் நடுறதுலயும் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து என்ரோல் ஆயிடுவாங்க. இவர் சொன்னது மாதிரி செயல்பாடுகளை பார்த்து மெம்பர் ஆவாங்க. ஓகே, ஏன்னா அதுல அவங்களுக்கு வேற விதத்துல ஒரு அந்த கிராட்டிபிகேஷன் கிடைக்குது, நிறைவு கிடைக்குது, திருப்தி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. ஓகே, அதனால வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேருவாங்கப்பா. இது ஒரு தாவேக்காவிலிருந்து, அதாவது தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு உள்ள இளைஞர்கள், இந்த ஜென்சி அப்படியே இந்த இதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கிறோம். வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவருடைய அணுகுமுறை அதைத்தான் அவர் டார்கெட் பண்றாரு. இப்படி வந்துடுறாங்க. வந்த பிற்பாடு இவர் 50 லட்சத்தை எட்டுன உடனே அவர் அரசியல் கட்சியாக போறாரு. அங்கதான் பிரச்சனை வரும். அங்கதான் செக் மேட் வரும். என்ன ஆகும்? இதுவரைக்கும் ரீல்ஸ் போட்டு ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாமே ஓகேயா இருந்துச்சு. மூவ்மெண்டா இருக்கும்போது வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு கட்சி இல்லாத சார்பு இல்லாம நம்ம வந்து கொண்டாட முடிஞ்சுச்சு. இப்ப கட்சின்னு போயிடுச்சு. வி த லீடர்ஸ் இஸ் நோ மோர் அ மூவ்மெண்ட். அது வந்து கட்சியா ஆகுது அப்படின்னா இந்த இயக்கத்துல ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லாருமே கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா சொல்றேன். அந்த ஒருவேளை அந்த பாஜகவில இருந்து வந்த அந்த 15-20 லட்சம் பேரு இருக்கலாம். மற்ற அமைப்புகள்ல இருந்து கட்சிகளில் இருந்து இந்த செயல்பாடுகளால ஈர்க்கப்பட்டு வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கட்சியாக வாக்காக மாற மாட்டாங்க. இப்போ ஒரு 25 லட்சம் பேரு டிவிகேல இருந்து வந்தவங்க, டிவிகே பின்புலத்துல டிவிகே ஆதரவு மனநிலையில இருக்கிறவங்க இதுல வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேராவது வெளியில போயிடுவாங்க கட்சின்னு இவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா. அப்ப மிஞ்சி போய் இருக்கிறது அவருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 20-25 லட்சம் பேர் தான் இருப்பாங்க கட்சின்னு போகும்போது. இப்ப இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண முடியும்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவரு தாவேகா கூட நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இவர் கட்சின்னு ஆரம்பிச்சா தேர்தல்னு வரும்போது அவரு தாவேகா கூட தான் சேருவாரு, கூட்டணி அமைப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். காணொலியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஆப்ஷன் தான் வரும். இவரு அப்படியே தாவேகாவுல சேர்ந்து கூட்டணியில சேர்றாரு அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அது தாவேகா ஆதரவு மனநிலையில உள்ளவங்க இப்போ அந்த ஓட்டு வந்து கம்பைன் ஆயிடும், சேம் ஆயிடும். இப்ப அண்ணாமலைக்குன்ட்டு அவங்க அவங்க கேண்டிடேட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, மற்றபடி இங்க விசிலுக்கு ஓட்டு போட போறாங்க, அப்படி ஆயிக்கிறோம். அப்ப அங்க பிரச்சனைன்னு கான்ஃபிளிக்ட்னு ஒண்ணு வராது. அப்படி இல்லாம இவர் வந்து தனிச்சு நிக்க போறாரு, வேற ஒரு அலையன்ஸ்ல போய் சேர போறாரு அப்படின்னா அந்த கான்ஃபிளிக்ட் வந்துடும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் அந்த ஃபிடலிட்டி, அந்த யாருக்கு பிரமாணிக்கமாக இருக்க போறோம் அப்படின்றது. அந்த அந்த சூழல் வரும்போது விஜய் மேல அபிமானம் உள்ளவங்க கண்டிப்பாக அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. அதனால இவர் அண்ணாமலைட்ட இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்போ அவரு போற இடத்துல அவருக்கு பெருசா சோபிக்க முடியாம போயிடும். அதனால அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த மாதிரி அவரு 50 லட்சம் டார்கெட்டை எட்டுனா அது இந்த ஜென்சி அவங்கள முன்வைத்து வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி வர்றது சக்சஸ் ஆகுது அப்படின்னா அது தாவேகா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஜென்சி அவங்க வந்தா தான் முடியும். அப்படி அவங்க வரும்போது வாக்கு அரசியல்னு 2031 வர்ற பட்சத்துல அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் பிரமாணிக்கமாக இருப்பாங்களே தவிர அண்ணாமலைக்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை விஜய் கூட சேர்ந்து அவருடைய விஜயனுடைய தலைமையில் இவர் அணி சேர்ந்து கூட்டணி அமைக்கிற பட்சத்துல அவர் வந்து தப்பிக்கலாம் அரசியல்ல. அப்படி இல்லைன்னா பெருந்தோல்வி தான் அவர் அண்ணாமலைக்கு.